ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ, அத பத்தியான ஒரு ஃபுல் வீடியோ தான் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். தென் உங்களுக்கு யாருக்காச்சும் உங்களோட வெப்சைட்டுக்கு வந்து ப்ரொஃபஷனலா பியூர் வைடட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கண்டென்ட் சர்வீஸ் வந்து தேவைப்படுது அப்படின்னா, நீங்க தாராளமா வந்து என்னை கான்டாக்ட் பண்ணி சர்வீஸ்ன்றது ஒண்ணு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? தென் டைரக்ட்டா நம்மளுடைய டாபிக் உள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எந்த கேட்டகரியில வெப்சைட் ரன் பண்ணாலும் சரி. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சொல்ல போயாச்சு அப்படின்னா, நீங்க கூகுளோடைய அஃபிஷியல் வெப்சைட்டான .blogspot.com ஓகேங்களா? பிளாகர்ல ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க ப்ரொஃபஷனலா வேர்ட்பிரஸ்ல ஒர்க் பண்ணாலும் சரி. தென் இத தாண்டி இன்னுமே கஸ்டமைஸ்டா சிஎஸ்எஸ், ஜாவா, பூட்ஸ்ட்ராப், பைத்தான், செலேனியம் இந்த லெவல்ல நீங்க கோட் லெவல்ல ஒர்க் பண்ணாலுமே, நான் ஓகேங்களா, ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ரீடபிலிட்டிக்கு பக்காவா இருக்கும். சரிங்களா? தென் ஒரு பிகினரா இருக்கீங்க. எனக்கு வந்து எஸ்இஓன்னா என்னன்னே தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ இத பத்தி எதுவுமே தெரியாதுன்னா கூட கவலைப்பட வேண்டியதே இல்ல. சரிங்களா? நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஜஸ்ட் ஃபார் நீங்க காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதுமானது. தென் இத தாண்டி எஸ்இஓக்குன்னு ஒரு பேசிக்கா பண்ணோம் இல்லையா? ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், இமேஜ் ஆட் பண்றது. இது மட்டும் பண்ணாலே போதுமானது தான். ஓகேங்களா? தென் பக்காவா 100% கூகுள்ல ரேங்க் ஆகும் அப்படின்றதுக்கு நான் கேரண்டி தரேன். சரிங்களா? சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எங்கிட்ட ஒரு ஆர்டிகல்ஸ் பை பண்றீங்க அப்படின்னா, அதனுடைய பிரைஸ் என்ன? ஃபார் ஆர்டிகல்ஸ்க்கு வந்து நம்ம 200 நான் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எவ்வளோ வேர்ட்ஸில இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஓகேங்களா? தென் இது நீங்க குடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் பொறுத்து வேர்ட்ஸ் வந்து 2000 வேர்ட்ஸ்க்கு மேலேயும் இருக்கலாம், 3000 வேர்ட்ஸ்க்கு மேலேயும் இருக்கலாம். அல்லது 1500 வேர்ட்ஸ்க்கு கீழேயும் இருக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்ல போயாச்சு அப்படின்னா, அஃபிலியேட், WooCommerce இந்த மாரி வெப்சைட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் ஒரு 350லேருந்து 500 வேர்ட்ஸ் இருந்தாலே போதுமானது அஃபிலியேட்டுக்குலாம். ஓகேங்களா? WooCommerce பொறுத்தவரைக்கும் அதே தான். ஓகேங்களா? அதேபோல நீங்க வந்து ப்ராடக்ட்ட ரிவ்யூக்கு கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கு சம் கன்டென்ட் வந்து வரும். ஓகேங்களா? அதுவே பிளாக் கேட்டகரில கேட்குறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு விதமா வரும். ஓகேங்களா? ஸோ வேர்ட்ஸ் வந்து அதாவது எப்படி சொல்றது 1500 பிளஸ் அல்லது 2000க்கு மேல இப்படியும் நீங்க எடுத்துக்கலாம். பட் ஆனா நான் மினிமம் கேரண்டி என்ன குடுக்குறேன் அப்படின்னா, 1500 இருந்து நீங்க 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்ல வரேன். சரிங்களா? சரி. இப்போ நீங்க எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா, மினிமமா எவ்வளோ ஆர்டிகல்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலி நீங்க வந்து மத்தவங்க மாரி ஓகேங்களா? அப்படிலாம் நான் கிடையாது நண்பா. நீ சாம்பிளுக்கு ஒரே ஒரு ஆர்டிகில்ஸ் வந்து பை பண்ணி பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு 100% சாட்டிஸ்ஃபைடு குடுத்தா மட்டும் அகைன் வந்து ஆர்டர்ஸ் குடுங்க. இல்லன்னா குடுக்க வேண்டாம். அதேபோல நான் வந்து ஒரு சர்வீஸ் குடுக்குறேன். ஓகேங்களா? அப்படின்னும்போது நீங்க அத கம்பல்சரி வந்து நீங்க எடுத்து தான் ஆகணும் அப்படின்றத நான் எங்கேயும் கட்டாயம் படுத்தவே மாட்டேன். சொல்லவும் மாட்டேன். என்கிட்ட ஒரு சர்வீஸ் இருக்கு. அத நான் உங்ககிட்ட குடுத்துட்டுருக்கேன். அப்படின்னும்போது வேணும்னா பண்ணு, வேணாம்னா ஃப்ரீயா விட்டுரு. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட சர்வீஸ் இருக்குன்றத மட்டும் தான் இந்த இடத்த நான் ஹைலைட் பண்றேன். சரிங்களா? சரி. இப்போ ஃபார் ஆர்டிகல்ஸ் 200ன்னு சொல்லியாச்சு. எவ்வளோ வேர்ட்ஸ்ல இருக்குன்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க எங்கிட்ட ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆர்டிகல்ஸ்க்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, இது போல தான் இருக்கும். சரிங்களா? தென் நம்மளுடைய பிராண்டான ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க எங்கிட்ட வந்து ஆர்டிகல்ஸ் வாங்கி நீங்க அனதர் பீப்பிள்ஸ்க்கு செல் பண்ணாலும் சரி, அல்லது அனதர் டிபார்ட்மெண்ட் சோசியல் மீடியா, Facebook இது போல நீங்க எங்க செல்லுக்கு போட்டாலுமே, எங்கிட்டருந்து ஒரு ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா, கம்பல்சரி என்னுடைய சர்வீஸ் ஆக்சுவலி எப்படி சொல்றது? நம்மளுடைய பிராண்ட் வந்து நேம் உள்ள குடுத்துருப்பேன். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் வந்து குடுத்துருப்பேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்க இத சேஞ்ச் பண்ணிட்டு, உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்க கஸ்டமைஸ் பண்ணி எங்க வேணா எப்படி வேணா குடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் இந்த இடத்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்னு வந்து குடுத்துருக்கோம். அதேபோல நீங்க என்னைய கான்டாக்ட் பண்றதுக்கு என்னுடைய பர்சனல் நம்பர உங்களுக்கு வந்து நான் குடுத்துருக்கேன். தென் இத தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலுமே நீங்க டைரக்ட்டா கால் பண்ணி கேட்டு வந்து கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? தென் யூசர்ஸ் வந்து என்ன நீடுக்காக நம்மகிட்ட ஆர்டிகல்ஸ் வந்து கேட்குறாங்க? இப்போ ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக கேட்குறாங்களா? அல்லது அஃபிலியேட்டுக்காக கேட்குறாங்களா? அல்லது WooCommerce அதுபோல அவங்களுடைய ரெக்வயர்மெண்ட் பொறுத்து அதுவுமே உள்ள வந்து அட்டாச் பண்ணியிருக்கும். சரிங்களா? தென் இன்னைக்கு ரேஞ்சுக்கு எவ்வளவோ ஏஐ டூல்ஸ் வந்திருந்தாலுமே, நீங்க எல்லாத்துலயும் செக் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா? ஸோ நான் குடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் 100% மேனுவல் ரைட்டிங். ஓகேங்களா? தென் இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க எந்த டூல்ல செக் பண்ணாலுமே 100% ஒரிஜினலா தான் இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேனுவல் ரைட்டிங்ன்றதால. சரிங்களா? ஸோ அதுக்கான டெஸ்டிங்க்கான ரிப்போர்ட்டுமே நான் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கேன். அது தாண்டி பிளாகரிசம் ஓகேங்களா? பிளாகரிசம் பொறுத்தவரைக்கும் 100% யூனிக்கா நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அது என்ன ப்ரோ பிளாகரிசம்? ஒரு பிகினரா இருக்கேன். எனக்கு பிளாகரிசம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு புரியிறா போல நான் சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஹவ் டூ மேக் மனி ஆன்லைன் இன் தமிழ் ஓகேங்களா? இது ஒரு டைட்டில் சரிங்களா?
இதே டைட்டிலில் நீங்களும் ரைட் பண்ணணும், நானும் ரைட் பண்ணணும். அப்படின்னும் போது இந்த கீவேர்டுன்றது மேட்ச் ஆகுது. ஹவு டு மேக் மணி ஆன்லைன்ன்றது இந்த கீவேர்டு மேட்ச் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ 2 வெப்சைட்டில் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா அது வந்து பிளாகரசத்துக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ அது நம்ம வெப்சைட்டில் ஆல்ரெடி யூஸ் பண்ண அப்போ டைட்டில் யூஸ் பண்ணக்கூடாதானா? கூடாது நண்பா. இது வந்து கீவேர்டுடைய டென்சிட்டி பொறுத்து நம்ம வந்து வேர்ட்ஸ் எந்த இடத்த எப்படி யூஸ் பண்ணலான்னு பொறுத்து அது வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இது போல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பேராகிராஃப் அண்டு சப்டைட்டில்ஸ் எல்லாமே அனதர் வெப்சைட்டில் எக்காரத்தை கொண்டு வரவே வராது. ஓகேங்களா? ஸோ ஒன்று ஸ்லாங் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கும், அப்படின்னா ஸ்டைல்ஸ். ஓகேங்களா? அதனால் புரியுன்னு அதாவது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அதாவது எப்படி சொல்கிறது, ஒருத்தர் சொல்கிற ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்லாங் மாற்றி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு புரிகிறா போல் நான் சொல்லணும் அப்படின்னா சாப்பிட்டியா, ஓகேங்களா, சாப்பிட்டீங்களா, தென் கான்செப்ட் புரியுதா? சாப்பிட்டியான்றதுக்கும் சாப்பிட்டீங்களான்றதுக்கும் பட் சாப்பிட்டியான்றதானே அங்கே மீனிங்காக வருது. அதுபோல் தான் டைட்டிலோ சரி, உள்ளே இருக்கக்கூடிய பேராகிராஃபோ சரி, எல்லாமே இன்ஃபர்மேஷன் வைஸ் ஒன்றா இருக்கலாம், பட் ஸ்லாங் வைஸ் லைட்டாக மைன்யூட்டாக சேஞ்ச் பண்ணி நம்ம பக்காவாக யூனிக்காக நம்ம வந்து ஆர்டிகல்ஸ்ன்றது ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? தென் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளாகரிசம். ஓகேங்களா? இது 100% யூனிக்காக இருக்கும். சரியா? அடுத்ததாக ஃபியூர் வைடட் எஸ்இஓ வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது என்ன ப்ரோ ஃபியூர் வைடட் எஸ்இஓ, நான் வந்து கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி என்னால் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஓப்பனாக பிரேக் பண்ண முடியாது. ரீசன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த வீடியோஸ் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு இந்த வீடியோஸ் இல்லாமல் கூட போகலாம். ஏன்னா இந்த சேனலே கூட இல்லாமல் போகலாம். ரீசன் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் தென் இன்றைக்கி எப்படி சொல்கிறது, நாளைக்கு வந்து அது பாலிசி ரிலேஷன் ஆகுது. சேனலை டெர்மினேட் பண்ணுறதை தாண்டி வீடியோஸ் எல்லாமே போயிடுது. புரியுதுங்க என்ன சொல்ல வருன்றது? ஸோ ஃபியூர் வேர்டட் எஸ்இஓ ஃபாலோ பண்ணுறது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னா கீவேர்டுடைய டென்சிட்டி 1000 வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஆர்டிகல் ஸ்டேட் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 4 இடத்துல வந்து கீவேர்டு வந்து டார்கெட் கீவேர்டு வந்து ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுதான் ஃபியூர் வேர்டட் எஸ்இஓ. இதை தாண்டி எஸ்இஓலே சம் டைப்ஸ் வந்து இருக்குது. வைடட் எஸ்இஓ, கிரே டாட் எஸ்இஓ, எல்லோ டாட் எஸ்இஓ, பிளாக் டாட் எஸ்இஓன்னு சொல்லிட்டு இதுமாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். தென் யூஸருடைய நீடு பொறுத்து அந்த டைப்ஸுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? தென் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? தென் நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் மூலிமா உங்களுக்கு கூகுளில் கோர் அப்டேட் வருது அப்படின்னா அதனால் ஏதாவது இஷ்யூஸ் வருமானு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி கண்டிப்பாக வராது நண்பா. ஏன்னா நம்ம ஒரு ஆர்டிகல்ஸ் ஒரு கிளைண்ட்ஸ்க்கு நம்ம டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 10 டைம் வந்து அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவோம். ஏன்னா பாலிசி விலேஷன் கூகுளில் பாலிசிக்கு அதாவது வயலேட் பண்ணுற விதத்தில் இருக்கா அப்படின்றது 1 or 5 டைம்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி தான் அது வந்து நம்ம வந்து கொடுப்போம். ஓகேங்களா? சரி, இப்போது ஒவ்வொரு பிகினரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆன் பேஜ் எஸ்இஓ, ஆஃப் பேஜ் எஸ்இஓ அண்ட் டெக்னிக்கல் எஸ்இஓ இது 3மே ஃபாலோ பண்ண தெரியாதவங்க எப்படி ஒரு ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். எப்படி நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகிறதுக்கு 3 தான். 1 டைட்டில், 2வது டிஸ்கிரிப்ஷன், 3வது ஃபோக்கஸ் கீவேர்டு, 4வது இமேஜ், 5வது வந்து இன்டர்ன் லிங்க், அவுட்பாண்ட் லிங்க்னு நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அதில் ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? நல்லா பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் கீவேர்டு. நீ இப்போ ஆக்சுவலி ஒரு ஹியூமனாக ஆக்சுவலி இப்படி சொல்லக்கூடாது இந்த இடத்த, நீங்கள் வந்து ஒரு ஒரு டார்கெட் கீவேர்டு எங்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கீவேர்டு தான் ஃபோக்கஸ் கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ அந்த இடத்த நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் நம்ம ஆர்டிகல்ஸை வந்து நம்ம ஆக்சுவலி இங்கே பிளாகர் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது சரியாக வராது. ஓகேங்களா? இங்கே ஏன்னா 90% மேலே வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னால் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டொமைன் ஹோஸ்டிங் வாங்க முடியாதவங்க தான் வந்து பிளாகரில் ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்குன்னு பிளாகர் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்படி இல்லை நண்பா. பிளாகரும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு தான். இடத்துக்கு தகுந்தா போல் யூஸ் பண்ணிக்கணும் அதை பக்காவாக. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பிளாகர் பொறுத்த வரைக்கும் எஸ்இஓன்றது நம்ம வந்து பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது கண்டென்ட்டை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வேர்ட்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி எஸ்இஓன்றதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஆன் பேஜ், ஆஃப் பேஜ் அண்ட் டெக்னிக்கல் எல்லாமே ஃபாலோ பண்ணும்போது கம்பல்சரி நீங்கள் எஸ்இஓக்குன்னு ப்ளகின் வந்து யூஸ் பண்ணுவீங்க. எஸ்எஸ்இஓ, ரேங்க் மேத், ஆல் இன் ஒன் எஸ்இஓ இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம். நீ எந்த ப்ளகின் ஒன்று யூஸ் பண்ணிக்க. ஓகேவா? கம்பல்சரி ஒரு ப்ளகின்னு வந்துட்டாலே நீ அதில் வந்து ஏகப்பட்ட சிக்னல்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்கும், இண்டிகேட் பண்ணி காமிக்கும். இது போல் எதை ஃபாலோ பண்ணாலுமே நம்ம வந்து ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாத்துக்குமே பக்காவாக மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் கீவேர்டு என்னென்னு கொடுத்துட்டேன். 2வது மெட்டா டிஸ்கிரிப்ஷன் 150 வேர்ட்ஸில் பக்காவாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 3வது டைட்டில். ஓகேவா? தென் இது 3 போட்டாலே உனக்கு ஆல்மோஸ்ட் 45 55% எஸ்இஓ ஸ்கோர்ன்றது உங்களுக்கு வந்துடும். அடுத்தது அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கண்டென்ட். சரிங்களா? ஸோ கண்டென்ட்டோடைய பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் ஒவ்வொரு பேராகிராஃபும் முடிஞ்ச வரைக்கும் 180 வேர்ட்ஸ்லேருந்து 200 வேர்ட்ஸ்க்குள்ளேயே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். ரீசன் என்ன அப்படின்னா ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால்
பேராகிராஃப் அரேஞ்ச்மெண்ட்டுமே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் எல்லாத்தையும் முடிச்சிருப்போம். பட் ஆனால் ஒரு யூசர்ஸ் வந்து நம்ம வெப்சைட் வந்து விசிட் பண்ணாலும் சரி, ஒரு ஆர்டிகல்ஸை ரீட் பண்ண போனாலுமே அவங்களுக்கு இந்த பேராகிராஃபில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் இருக்குன்றது பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட்றது ஒன்று ஆகிடும். ஓகேங்களா? சரி, அடுத்தது அங்கே நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைட்டில் கொடுத்துருக்கேன், சப்டைட்டில் H2 வந்து கொடுத்துருக்கேன், தென் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அகைன் சப்டைட்டில், புல்லட் பாயிண்ட்ஸ், இடத்துக்கு தகுந்தா போல் சப்டைட்டில்ஸ் ஆட்ஸ் பண்ணுறதும் தாண்டி நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸும் வந்து நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போது ஆக்சுவலி இப்போ ஆர்டிக்கிளோட எண்டுக்கு வந்துட்டோம். ஒவ்வொரு ஆர்டிக்கிள் ஃபஸ்ட்லேயும் சரி எண்ட்லேயும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ன்றது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். சரிங்களா? தென் இப்போ இந்த ஆர்டிக்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிபிசி ஆர்டிகல்ஸ். அது என்ன ப்ரோ ஐசிபிசி அப்படின்னா, நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அல்லது இதை தாண்டி தேர்ட் பார்ட் நெட்வொர்க்கில் நீங்கள் ஒர்க் பண்ணாலுமே, தென் இதை தாண்டி ஒரு சிலர்னால சொல்ல முடியாது, புரிஞ்சுக்குங்க. தென் ஆட்சன்ஸ் அண்ட் ஆட் மேனேஜர் இதில் எதில் ஒர்க் பண்ணாலுமே உங்களுக்கான ரெவன்யூ ஓகேங்களா சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐசிபிசியில் ஒர்க் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு டார்கெட் கீவேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கார் இன்சூரன்ஸ், பைக் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், இது போல் யூஎஸ், யூகே, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இது போல் டயர் 1 கண்ட்ரியை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கான ரெவன்யூன்றதை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? பேஜ் ஆர்பிஎம் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். அதே போல் சிபிசின்றதை ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஆட்சன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து தெரியும். சரிங்களா? தென் இப்போது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆர்டர்ஸில் ஐசிபிசி ஆர்டிகல்ஸ் ஓகேங்களா? ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் மொத்தம் பண்ணியிருக்குமா, ஆல்மோஸ்ட் 5 ஆர்டிகல்ஸ் ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க. ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாமே டெலிவரியுமே கொடுத்தாச்சு. ஓகேங்களா? தென் இப்போது இன்சூரன்ஸ் லா பேஸ் பண்ணி போடும்போது நமக்கான சிபிசி அண்ட் பேஜ் ஆர்பிஎம் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். அது மூலிமா நமக்கு வரக்கூடிய ரெவன்யூமே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? சரி, இப்போ இந்த ஆர்டிக்கலில் எவ்வளோ வேர்ட்ஸில் நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2000 வேர்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட நம்ம நெருக்கி அதாவது பண்ணி கொடுத்துருக்கோம். 1981 வேர்ட்ஸில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, இப்போது ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக உங்களுக்கு வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் டெலிவரி கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி நம்ம டெலிவரி கொடுக்குறோன்றது இப்போ இந்த இடத்த வந்து பார்க்கலாம். தென் மெயிலில் தான் நம்ம எல்லாமே நான் வந்து டெலிவரி கொடுப்பேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுடைய நேம் போட்டு ராஜ்குமார் ரிசீவ் சர்வீஸ்னு போட்டு உங்களுக்கும் வந்து மெயில் வந்து ரிசீவ் ஆகும். தென் இது வந்து நம்ம நேற்றுக்கே இந்த ஒர்க் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆக்சுவலி எனக்கு உங்களுக்கு பேசும்போது என்னுடைய வாய்ஸ் கேட்டால் உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பேச முடியாமல் பேசிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? எனக்கு இன்னமும் என்னுடைய ஹெல்த் வந்து ரெக்கவர் பண்ண முடியாமல் சுச்சுவேஷனில் இருக்கேன், புரிஞ்சுக்குங்க. பட் ஓகே, பட் என்ன பண்ணுறது, வீடியோ போடணுமே. ஓகே, அங்கே அகைன் டாபிக் வரலாம். தென் இங்கே ஒரு மெயில் உங்களுக்கு ரிசீவ் ஆகுதுன்னா மெயிலில் என்னை பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிரும். அதே போல் ஒவ்வொரு மெயிலையுமே நீங்கள் கான்டெக்ட் பண்ணுறதுக்கு என்னுடைய கான்டெக்ட் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? தென் கனடியன் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன நம்ம இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போய் வச்சுருந்தேன். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் அதிகமாகவும் இன்னொருத்தருக்கு வந்து வேர்ட்ஸ் கம்மியாகவும் நம்ம வந்து பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா? ஸோ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன், மினிமமாக வேர்ட்ஸ் எவ்வளவு 1500 வேர்ட்ஸ்லேருந்து 2000 வேர்ட்ஸ் வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எஸ்இஓ ஆப்டிமேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். பிளாகரிசம் 100% யூனிக்காக இருக்கும். ரீடபிலிட்டி பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 60% மேலே நம்ம வந்து பக்காவாக கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? தென் இதை தாண்டி நம்மக்கிட்ட என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படின்றதே எல்லாமே உங்களுக்கு நான் பின் பண்ணி வச்சுருக்கேன். A to Z ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்கும் நண்பா. தென் ஃபைனலாக இந்த இடத்த பாருங்கள், பிளாகரில் ஆரம்பித்து ஓகேங்களா கஸ்டமைஸ்டாக உங்களுக்கு A to Z எல்லாமே பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? தென் ஆஃபர்ஸ் நிறைய நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் எப்போயுமே. ஆக்சுவலி நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஓப்பன் சேலஞ்சுமே பண்ணுறேன். இந்தியாவிலே நான் கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அதே போல் நான் பண்ணி கொடுக்கக்கூடிய இந்த ஒர்க்கை வந்து அனதர் பர்சனால் பண்ணி கொடுக்க முடியுமானா அதுவும் முடியாது. ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ரிசல்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா பேருக்கு வந்து நான் உங்கள்கிட்ட அந்த அமௌண்ட் வாங்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஒரு டைம் ஒர்க் பண்ணால் அது லாங் டைமில் பக்காவாக வேலை செய்யணும். அதுதான் நான். சரிங்களா? அதுபோல் நீங்கள் எங்கிட்ட காசு எவ்வளோ கொடுப்பீங்களோ அது அதுக்கப்புறம் ஓகேங்களா? பட் ஆனால் நீங்கள் கொடுக்குறத விட அதிகமாக நான் கொடுக்குறேன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அது என்ன அப்படின்னா நீங்கள் யாராச்சும் 10+ ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2000 பே பண்ணுறீங்க, ஒரு 2200 பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஏதாச்சும் பண்ணணும்ல. ஆர்டிகல்ஸ் கொடுக்குறதும் தாண்டி ஜென்ரல் ப்ளஸ் ப்ரீமியம் திங்ஸ்ன்றது உங்களுக்கு நான் ஃப்ரீயாகவே லைசன்ஸ் கீயோட ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறேன் உங்களுடைய வெப்சைட்டுக்கு. அஃபிஷியல் லைசன்ஸ் கீ நண்பா. ஓகேங்களா? தென் இந்த கீ ஒரு சிங்கிள் கீயோடைய காஸ்ட் ஆல்மோஸ்ட் இந்தியன் கரன்சிக்கு இன்றைக்கி ரேஞ்சுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எவ்வளோ வச்சு 21,000 கிட்டத்தட்ட வந்துடும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி டேக்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ வந்துடும். தென் இது ஏன் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இன்னைய வரைக்கும் நான் ப்ரோவில் மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரீ தீம்ஸில் ஒர்க் பண்ணது கிடையாது. ஒன்று.
2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு 6 மந்த் ஒன்ஸ் அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பா கோர் அப்டேட் விடுவாங்க. சரிங்களா? கோர் அப்டேட்டுக்கு தகுந்தாற்போல ஃப்ரீ எடிஷன்ஸில எந்த ஒரு ஆப்டிமைஸ் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு தீம் கம்பெனியா இருந்தாலும் சரி, மோர் தென் எல்லாமே எந்த டெவலப்பரா இருந்தாலும், ப்ரோ எடிஷன்ஸ் வித் லைசென்ஸ் கீயோட போட்டு ஆக்டிவேட் பண்ணி ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதுக்கு மட்டும் தான் அந்த கோர் அப்டேட் வருது கூகுள்ல கோர் அப்டேட் வருது அப்படின்னா, அந்த அப்டேட் முடிஞ்ச பிறகு அதுக்கு தகுந்தாற்போல அந்த தீம்ஸையும் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்றது? ஃப்ரீ எடிஷனில ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் சும்மா பேருக்கு நம்பர் ஸ்பேஸ் 2 பாயிண்ட் அதாவது 0.2.1 அது போல சீரிஸ் மட்டும் தான் சேஞ்சஸ் ஆகுமே தவிர ரொம்ப 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 மைனூட்டா சேஞ்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் ப்ரோன்னு நம்ம போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட் எண்டும் சரி, பேக் எண்டும் சரி பக்காவா வந்து எல்லாத்துலேயும் நமக்கு வந்து ஆப்டிமைஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஆக்சுவலி இப்போது எங்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து பிகினர் வந்து வராங்க. ஓகேங்களா? வெப்சைட் பில்டு பண்ணணும், கிளைண்ட்ஸும் சரி எல்லாமே பிகினர்ன்னும் போது ஒரு 5000 கொடுத்து ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்கு கீ வாங்கு அப்படின்னு சொன்னால் யாரும் வாங்க ரெடியாக இல்லை. அதே போல் அந்த கீ சம்டைம் ஒரு சிலது வந்து லைஃப் லாங் வந்து கிடச்சிரும். ஒரு சிலது வந்து இயர் ஆன் இயர் வந்து ரினியூவல் பண்ணணும். அதுக்கு யாருங்க தயாராக இல்லை ரினியூவல் பண்ண அப்படின்னும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நான் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறதுக்கான காரணம். சரிங்களா? 10+ ஆர்டிகல்ஸ் நீங்கள் யாராச்சும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜெனரல் ப்ளஸ் ப்ரீமியம் தீம்ஸ்ன்றது ஃப்ரீயாகவே போட்டு கொடுக்குறேன் வித் லைசன்ஸ் கீயோட. சரிங்களா? தென் இதை தாண்டி ஆஃபர்ஸுமே வந்து நிறைய கொடுக்குறோம். தென் தீம்ஸ் அப்படின்னா 300 டூ ஃபாலோ பேக்லிங்க் குவாலிட்டி பேக்லிங்க் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா தீம்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் 2000 பே பண்ணி வாங்கிக்க முடியும். அப்படி இல்லைனா 5000 பேக்லிங்க்ஸ் ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே தீம்ஸ் வந்து ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா பேக்லிங்க் வந்து ஃப்ரீயாக எடுத்துக்க முடியும்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா? ஆஃபர்ஸ் வைஸ் நிறைய நம்ம வந்து கொடுத்துருக்கேன். தென் உங்களுக்கு வீடியோலேயே ஆல்மோஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. சரிங்களா? தென் அதை தாண்டி கண்டென்ட் ஓகேங்களா? டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடியிலே அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்க்ளூட் ஒரு ஜிப் ஃபைலும் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எதனா உங்களுக்கு இன்னுமே சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை கான்டாக்ட் பண்ணி சந்தேகங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். நம்மக்கிட்ட வெப்சைட் சம்மந்தமாக A to Z எல்லா சர்வீஸ் இருக்குது. கண்டென்ட் ரைட்டிங் சர்வீஸ், பேக்கிங் சர்வீஸ், வெப்சைட் வந்து பில்டு பண்ணி கொடுக்குறது, ஆன் பேஜ் ஆஃப் பேஜ் வந்து டெக்னிக்கல் SEO இது போல் A to Z ஆல்ரவுண்டாக பண்ணிகிட்ருக்கேன். தென் ஒன் டைம் கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள். எனவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.